ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு PremTamilGaming. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Blox அப்டேட் 30 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இன்றைக்கி காலையில் 7:30க்கு Blox அப்டேட் 30யோட டீசர் ரிலீஸ் ஆகிருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டீசர் என்ன பார்க்கலன்னா மறக்காமல் கேமர் ரோபோட்ஸ் சேனலில் தான் இருக்கும், செக் பண்ணிடுங்க. சரிங்க, இப்போ நம்ம அந்த டீசரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ டீசர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் என்ன காட்டுறாங்கன்னா Blox ஒரு ஸ்பியராக எர்த்தில் தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ டெசர்ட் ஐலாண்டில் காட்டுறாங்க. டெசர்ட் ஐலாண்டில் யாரோ நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்க முக்கியம் இல்லை. இப்போ டெசர்ட் ஐலாண்டில் ஒரு வீடுக்கு மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன கதையை பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கிற ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்கிறாரு, அப்டேட்டே இல்லாமல். இன்னொருத்தரும் பக்கத்துலேயே இருக்கார். அதுவும் முக்கியமாக இந்த பேண்டிட்டை பார்த்து சொல்கிறாரு, கிரின் பண்ணவே போர் அடிக்குது, ஏன் இப்போ அப்டேட்டே வரதில்லைன்னு. அதுக்கு கூட பக்கத்தில் உட்காந்துருக்காரு, போட எனக்கே ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே புதுசாக எதுவுமே இல்லைன்னு 2 பேரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. அவர் மைண்ட்லேருந்து புதுசாக எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லைன்னு அவர் கவலைப்படுறாரு. நெக்ஸ்ட்டு மிடில் டவுனில் பார்த்தா ஃப்ரூட் டீலர் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் ஸ்டாக்கில் வைக்கிறதுக்கு. அப்போ நம்ம கிட் கேமிங் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ உடனே ஒரு மேமத் ஃப்ரூட் எடுத்து ஃப்ரூட் புதுசாக வந்திருக்கு பார்க்குறேன்னு கேட்டோனையும் அவரும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்ட்டு போகிறாரு. அவருக்கும் காச்சா பழசாயிடுச்சு, போர் அடிக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, மேக்மா ஐலண்டில் அங்கேயும் ரொம்ப போர் அடிக்குது, இந்த பேனட்ஸ்லாம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. பாஸ் ஃபைட் போர் அடிக்குதுன்னு ஜங்கிள், அப்புறம் கோல்டில் இதெல்லாம் பழசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லோரும் போர் அடிக்குது, ரொம்ப பழசாக இருக்குது, இந்த இடமே ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த தாட்ஸ்லாம் விட்டு வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. இந்த வரைக்கும் காட்டின வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. அதாவது Blox C1 ரொம்பவே போர் அடிச்சு போச்சு, புதுசாக எதுவுமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாட்ஸ் எல்லாமே மேலே கடவுளுக்கு போகிற மாதிரி மேலே விட்டு வெளியே வந்துருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ரிப்பிந்திராவுக்கும் மை கேமுக்கும் இந்த தாட்ஸ்லாம் போகுது. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க தான், அவங்க இந்த மாதிரி கோப்பட்டு தான் அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. சரி, அவங்க கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, சொன்ன மாதிரி தாட்ஸ்லாம் மேலே வந்துருச்சு, விட்டு வெளியே வந்துருச்சு. இதுதான் நம்ம மைவாஸ் கேமர், Blox ஒரிஜினல் ஓனர். இவருக்கு வந்துருச்சு. இவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்டேட் கேட்டு அவங்க கஷ்டப்படலாம் இவருக்கு மூஞ்சிலே அடித்து எந்திரிச்சிட்டாரு. இவர் இது பார்த்துட்ருக்காரு, இத்தனை தாட்ஸாக இருக்குன்னு. உடனே இப்போ எங்கே பார்க்குறா, மேலே சோஃபா என்னென்னு பார்த்தா நம்ம ரிப்பிந்திரா தூங்கிட்டு இருக்காரு. உடனே சுற்றி பார்க்குறாரு, கைக்கு ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சு, தூக்கி எரிஞ்சிட்டாரு. நம்ம ரிப்பிந்திரா மண்டையில் அடிச்சிருச்சு. அவர் கீழே விழுகிறாரு கிறங்கிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு அடிச்சுன்னு வராரு. உடனே மை கேமரும் அங்கே பாடுறான்னு சொல்கிறாரு. பார்த்தா இவ்வளோ எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. உடனே அவர் பார்த்து கவலைப்படுறாரு, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு. உடனே நம்ம மை கேமர் யோசிக்கிறாரு, நம்ம ரிப்பிந்திரா தாட்ஸ்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு ஆப்பில் யோசிக்கிறீங்க, எங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு. ஆனால் அவர் உடைக்க வந்துக்கிட்டே இருக்குது. உடனே ஒரு ஐடியா பண்ணுறாரு. அப்படியே அந்த ஐடியா பண்ணிவிட்டு நம்ம மைவாய்ஸ் கேமர் பார்க்குறாரு. அவருக்கும் புரிஞ்சிருச்சு என்னென்னு. 2 பேரும் இப்போ ஒரு பிஸ்ட் பம்ப் பண்ண போகிறாங்க. அதான் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்டேட் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எர்த்தை காட்டுறாங்க. C1 ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. பாருங்கள், இடமே புதுசாக இருக்குல்ல. இவங்க 2 பேர் சேர்ந்து இப்போ அப்டேட் பண்ணி விட்டாங்க C1 சும்மா சூப்பராக ஆகிடுச்சு. இது கஃபே மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறதே கொஞ்சம் மாறிடுச்சு, சூப்பராக இருக்குது இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு என்ன காட்டுறாங்கன்னா, மேக்மா ஐலாண்டில் எரிமலைலாம் அங்கே எரிக்குழம்பா ஊற்றுது, எரிமலை வெடிச்சு சதறுது, அந்த மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் பேர்டு, அதாவது வாட்டர் ஃபவுண்டெயினில் புது கொஸ்டின்லாம் வச்சுருக்காங்க. அது கப்பல்லாம் பறக்கிற மாதிரி சும்மா பறந்து போகுது, தெரிக்குது, தண்ணிலாம் கொட்டுது. பேலஸ்னு ஒரு இடம்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம மெரைன் ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. மெரைன் ஃபோட்டோஸில் ஒரிஜினலாகவே ஷிப்பெல்லாம் அதை துவம்சம் பண்ணுற மாதிரி கன்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. புது கொஸ்டின் நிறைய வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஐலாண்டில் நம்மளால் ஸ்னோமேனாக க்ரியேட் பண்ணுற மாதிரிலாம் செஞ்சுருக்க மாதிரி காட்டுறாங்க டீசரில். நெக்ஸ்ட்டு மேப் சிஸ்டம் வரப்போது எல்லாருக்குமே தெரியும், மேப் சிஸ்டம் இப்படி தான் இருக்குன்னு காட்டுறாங்க. அதோட ஹைலைட்டான விஷயம் இதுதான். இப்போ கொஞ்சம் பாருங்களேன், புரியல என்னாச்சு, வாழைப்பழத்தை சாப்பிட்டு ரேஜ் மோடுக்கு போயிடுவார். பார்த்தீங்களா, ரேஜ் மோடுக்கு போய்ட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு சூப்பர் சைன் மாதிரி. இதுதான் Blox ட்ரெய்லரே 29th ஆகஸ்ட் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நார்மலாக இருக்க இந்த மேக்மா ஐலாண்ட் வெடித்து சதற போகுது. சூப்பரான அப்டேட் தான் வரப்போகுது. C1 ஃபுல்லாக ரீவொர்க் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த ட்ரெய்லர், அதாவது இந்த டீசரில் சொல்லியிருக்காங்க. இது ட்ரெய்லர் இல்லை, டீசர். இனிமேல் தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரில் ஒரு சின்ன பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரெய்லர் இதோட பயங்கரமாக இருக்க போது. இந்த மேக்மா ஐலாண்டே சும்மா வெடித்து சதற போகுது, சும்மா சூப்பராக இருக்க போதுன்னு மட்டும் அது நல்லாவே தெரியுது.
நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் 7. வாட்டர் 7ல் இப்போ நார்மலாக இருக்குல்ல, இங்கே பைப் சிஸ்டம்லாம் ஆட் பண்ணி ஃபவுண்டைனை கொஞ்சம் பெருசாக மாற்றி சுற்றி தண்ணிலாம் கொட்டுற மாதிரி ஃபால்ஸ் மாதிரி செய்ய போகிறாங்க. அதே மாதிரி இந்த பைப்ஸ்லாம் ஆட் பண்ணி பைப்ஸ்லாம் கரெக்ட் பண்ணால் கொஸ்டனாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஏதோ புதுசாக செய்ய போகிறாங்க. அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸாக இன்னும் சொல்லலை. இருந்தாலும் காமிச்ச வரைக்கும் பிளாக்ஸ் சும்மா வேறு ரவுண்ட் இருக்க போகணுன்னு மட்டும் தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெரைன் ஃபோர்ட்ரஸில் பைரட்ஸ் அட்டாக் பண்ணால் என்ன நடக்கும், அதாவது C3ல் பைரட் ரைடு வரும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பைரட்ஸாக ரைடிங் கேப்ஷன் வரும். இங்கே அதே மாதிரி வர பைரட்ஸை நம்ம டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி செய்ய போகிறாங்க. பெரிய பைரட்ஸ் ரைடு மாதிரி கப்பலில் வர மாதிரி நம்ம வந்து அந்த கேனன்ஸ் வச்சு அந்த கப்பல்லாம் ஷூட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் டீசர் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அது 2 சைடு கேன்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த ஐலாண்ட்லேயும் சும்மா பெருசாக இன்னும் கொஞ்சம் கிராண்டாக மாற்ற போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஐலாண்டில் நார்மலாக இருக்குல்ல, இது எல்லாத்தையும் புது குவெஸ்ட், அதாவது ஸ்னோ மேன்லாம் செய்கிற மாதிரி செய்ய போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த அப்டேட்டே முக்கியமாக கிரின் பண்ண போர்டிக்குன்னு சொன்னனால தான் செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமேல் நம்ம கிரின் பண்ணுறது மட்டும் இருக்காது, லெவலப் பண்ண லாஸ்ட் சம்மர் அப்டேட்டில் அவங்க வந்து ஃபிஷ்ஷிங் கொண்டு வந்தாங்க. அதனால் இந்த டைம் புதுசாக கொண்டு வந்து லெவலப் சிஸ்டமே கொஞ்சம் மாற்ற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம கொரில்லா அண்ணாச்சி வேறு லெவலில் ஒரு ரேஜ் மோடுக்கு போக போகிறாரு. நான் இந்த கொரில்லா அண்ணாச்சிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2% தான் மாற போகிறாரு அப்டேட்டில். வந்தோடனே வேலையை கொரில்லாவை அடிக்கிறது தான் எனக்கு வேலையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் காட்டினதில் பெருசாக நடக்கணுன்ட்டு தெரியுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீனே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இதுதான் போஸ்ட் கிரெடிட் சீன். ஏதோ ஒன்று வானத்துலேருந்து விழுக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. மிடில் டவுனில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. மிடில் டவுனே கொஞ்சம் பெருசாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு ரொம்ப வேகமாக கீழே வந்துட்டுருக்கு. எல்லோரும் இங்கே நார்மலாக அமைதியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று வந்து கீழே விழுந்துருச்சு. அது எல்லோரும் சதுர போய் விழுந்துட்டாங்க. இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இங்கே இருக்கார். இவர் எந்திரிச்சு என்னன்னு பார்க்குறாரு. பார்த்தா மேக்னெட் ஃப்ரூட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இந்த நெக்ஸ்ட்டு மேக்னெட் ஃப்ரூட் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேக்னெட் ஃப்ரூட்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ காமிச்சிட்டாங்க. மேக்னெட் ஃப்ரூட் தரமாக இருக்க போது மட்டும் இதில் சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் நம்மளால் ட்ரெய்லர் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது வெறும் டீசர் தான், ட்ரெய்லரே இனிமேல் தான் வரப்போகுது. அந்த ட்ரெய்லருக்காக யாரும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக C1 டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையுமே புதுசாக மாற்றிட்டாங்க. அதுக்கு தான் எத்தனை நாள் ஆயிருக்கு. நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணாலும் நம்ம அப்டேட் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். அதோட இந்த வீடியோ பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்னு பிஸ்கா சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.